இன்னைக்கு நம்ம தம்பி தோட்டத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. விவசாயம் பண்ண இந்த ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். தண்ணி எவ்வளவு ஒரு விவசாய கிணறு வெட்டினா பல லட்சம் ரூபாய் செலவாகுமா? ஜேசிபி வாடகையில இருந்து ஆள் கூலி, எத்தனை அடியில தண்ணி வந்துச்சு, ஏ டு Z எல்லா செலவு கணக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ எல்லாரும் மறக்காம ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். வெல்கம் பேக் டு ஆர்ஜி ராஜ் விலாக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேணி வெட்டுவது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஷார்ட்ஸ்ல காமிச்சிருப்பேன். ஸோ இதுல ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 10 அடியிலே தண்ணி வருது. உங்களுக்கு கீழே அந்த இதுல பார்த்தா தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்பதான் தோண்டிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலாம் ஜேசிபி வந்தாலே ஒரு 20-30 பேர் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட எப்படி 2-3 மணி நேரத்துக்கு மேலே வெட்டுவாங்க. எங்க ஏரியால கொஞ்சம் அந்த மண்ணே டிஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடிலாம் 4-5 அடியிலே தண்ணி இருக்கும். ஆனா இப்போ வந்து ரொம்ப ஆழத்துல இருக்கு. ஒரு பக்கெட்டா எடுத்து வெளியில போட்டுக்கிட்டே இருக்கும். முதல்ல ஸ்டெப்பா தான் ஆட்டுவாங்க கிணறு. இது தண்ணி இப்படியே ஒரு சில இடங்கள்ல வர ஆரம்பிக்குது. அதை பார்த்தாலே தெரியும். கோயில் கடை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இங்கதான் சுத்திட்டு இருக்கு இந்த ஊர்ல. தண்ணி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதனால 10 அடி கீழே தான் இருக்கு தண்ணி. இப்பதான் தண்ணியே வர ஆரம்பிக்குது. ஒரு 10 அடி கீழே ஃபுல்லா அந்த தண்ணி இங்க கட்டுக்கான அருகில் ஃபுல்லா எல்லாமே இருந்தா இருக்கு. எவ்வளவு பொறுமையா தோண்டி எடுத்தாதான், இல்லைன்னா ஃபுல்லா இடிஞ்சு சைடு எல்லாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு லேயர் மட்டும் அப்படியே மணலாவே இருக்கு. அந்த மேலேருந்து அது மணலாவே இருக்குது. கீழே போக போகதான் நமக்கு தண்ணி மேல்சி வந்ததாலதான் இப்போ கீழே தண்ணி போயிருக்கு. இல்லைன்னா தண்ணி எல்லாம் மேலதான் இருக்கு. இந்த எம்சியா இருக்கு ஃபுல்லா இடமும் இந்த விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா டாட்டா. இந்த சின்ன கிணறை வச்சுதான் இந்த ஃபுல் லேண்டையும் நாங்க விவசாயம் பண்ண போறோம். இந்த லேயருக்கு கீழே தண்ணி எவ்வளவு அருமையா வருது பாருங்க. அதாவது தண்ணி உள்ளே இருந்து கொப்பளிச்சுட்டு மேல வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அது கீழே தான் அந்த தண்ணியோட இதெல்லாம் ஊத்து அந்த இடத்துல ஒண்ணு இருக்குது. அதுல இருந்து அப்படியே கிளீரா தண்ணி வந்துட்டு இருக்கு. பழைய ஊற்றுகள்லாம் இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் தண்ணி ஓடாது. ஒரு சில இடத்துல ஊத்து இருக்கும். அங்கேருந்து தண்ணி பாஸ் ஆகி வந்துட்டு இருக்கும். பாருங்க, இவன் தான் தம்பி. இவங்க உள்ளதான் இது கேன் நோண்டிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நோண்டி முடிச்சாச்சு. அதாவது ஒரு பக்கம் ஒரு அளவுக்கு ஆழம் எடுத்தாச்சு. அத இன்னொரு பக்கம் அந்த பக்கம் மோடாவே இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை திருப்பி எடுக்கலாம். இது 5x5 கிணறு சைஸு. ஸோ ஃபுல்லா தோண்டிட்டு காட்டுறோம் பாருங்க அடுத்து எடுத்து. ஜேசிபி வச்சுதான் தோன்றோம். இது ஹிட்டாச்சா இருந்தா ரொம்ப ஆழம் தோண்டும். ஆனா ஜேசிபி இவ்வளவுதான், ஒரு 10-12 அடி அதிகபட்சம் தோண்டும். மண்ணை இன்னொரு பக்கம் அள்ளி கொட்டிட்டு இந்த இன்னும் ஒரு பக்கம் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த ரேம் போட்டு இன்னும் கொஞ்சம் ஆழம் தோண்டணும். இப்பதான் தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊறும். 80% வேலைதான் முடிச்சு. கொஞ்சம் தான் இன்னுமே இதை ஆழப்படுத்தணும், அவ்வளவுதான். ஃபுல்லா லென்த்துக்கு நோண்டியாச்சு. இதுக்கப்புறம் இதை ஃபுல்லா ஆழப்படுத்தணும், அவ்வளவுதான். ஒர்க் பெண்டிங். ஆழப்படுத்திட்டா தண்ணி ஒரு 7-8 அடிக்கு இருக்கும். தண்ணி எல்லாம் இப்பதான் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு எல்லா பக்கத்துல இருந்துமே. இந்த மண்ணை புறா எடுத்தோம்னா ஓரளவு கிளியர் ஆயிடும். இப்போதைக்கு ஆழம் தோன்றதுக்காக ரேம்ப் அடிச்சு தோண்ட போறோம். அடுத்தது
கிட்டத்தட்ட ஒரு 5 அடி ரேம்ப் போட்டு அதே அளவு 5 அடி உள்ள போகும். இப்ப கிடக்குற அந்த உலையெல்லாம் எடுத்தாதான் தண்ணி ஓரளவு நம்ம யூஸ் செய்யறதுக்கு செட் ஆகும். ஸோ ஒரு 5 அடி ரேம்ப் இந்த இடத்துல போட போறோம். இப்ப போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள இறங்கி வெட்ட வேண்டியதான். முன்னெல்லாம் தண்ணி மேலேயே இருக்கும், இப்பதான் தண்ணி ரொம்ப ஆழத்துக்கு போயிருக்கு. இதே கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கீழே தான் தண்ணியோட ஊத்தே இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ள. வீடியோ ரொம்ப பொறுமையா தான் எடுத்திருப்பேன், அதனால நார்மலா வச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். ரேம் போட்டு உள்ள வெட்டுறது எல்லாமே காட்டுறேன் பாருங்க. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மோர் அப்டேட்ஸ்க்கு. நீங்க எந்த ஊரு, உங்க ஏரியாவுல எவ்வளவு ஆழத்தா தண்ணி வரும்னு சொல்லுங்க. எங்க ஏரியாவுல மேக்சிமம் 10 அடி தான். 5 அடியிலே தண்ணி கிடைக்கும். ஆனா ஒரு 10 அடிங்கிறதா ஒரு நாமினல் ஆயிடுச்சு இப்போ. அவ்வளவு ஆழத்துலதான் தண்ணி கிடைக்கும். நீங்க எப்படி போர் வச்சிருக்கீங்களா, இல்ல இன்ஜின்ல தண்ணி எறிப்பீங்களா, இல்ல ஆத்து பாசனம், ஏரி பாசனம்? தமிழ்நாட்டுல நிறைய வகை இருக்கு. இங்க ஏரி பாசனத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அவங்க கிணறு இல்ல போர் தான், ரெண்டே வேஸ் தான். டீசல் இன்ஜின் வச்சு தான் இறைப்பாங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் டீசல் இன்ஜின் எப்படி கொண்டு வந்து வச்சு இறைக்கிறவங்க தான் முழுசா ஒரு வீடியோ போடுறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இது போலதான் ஒரு ஒரு ஸ்டேஜா மண்ணெல்லாம் அள்ளி வெளில கொட்டிட்டு இது பூரா வெளில எடுத்தாகணும். எடுத்துட்டு பார்த்தாதான் ஒரு ஒரு நாள் கழிச்சு பார்த்தோம்னா தண்ணி நமக்கு ஒரு 2 அடி 3 அடி மேலே வந்து இருக்கும். ஸோ வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் மண்ணெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இன்ஜின் வைக்கிறதுக்கு இடம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப்பா செய்யணும். ஜேசிபில இது 3-4 வேரியன்ட் இருக்கு. 3Xல இது வந்து பழைய மாடல் வண்டிங்கிறதால 10 அடி மட்டும் தான் வெட்டும். இது நியூ மாடல் வண்டினா இன்னும் ஆழமா வெட்டும். இது ஹிட்டாச்சி இருந்தா இன்னும் ஆழமா வெட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஹிட்டாச்சி வச்சு தான் வெட்ட போறோம். மொத்தம் 4 மணி நேரம் வண்டி ஓடிச்சு. 1 மணி நேரத்துக்கு 1100 ரூபா, 4300 ரூபா கொடுத்தோம். ஜேசிபிக்கு மட்டும் 4300 ரூபா கொடுத்தோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. அடுத்த நாள் இது வீடியோ எடுத்தது. தண்ணி அந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்கு பாருங்க. ஸோ இன்னும் ஹிட்டாச்சி வச்சு ஆழமா நோண்டினோம்னா தண்ணி ஃபுல்லா மேலே வந்துடும். ஸோ ஹிட்டாச்சி வச்சு நோண்டிட்டு அதுக்கப்புறம் இன்ஜின் வைக்கிறது எல்லாத்தையும் முழு காணொலியா பதிவு செய்யறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு மொத்தம் 4300 ரூபா. அதுக்கப்புறம் இன்னும் வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்கள் ஆஜிராஜ். See you on next வீடியோ. பாய் பாய் மக்களே. இது போல அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்க்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன். Until then, டாடா, பை பாய்.